ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகோ சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு முட்டை ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் கடுகு ரெண்டு சேர்த்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் 4 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் இந்த ரோஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். கெட்டியாகவும் வச்சுக்கலாம், இல்லை நிறைய தண்ணியாகவும் வச்சுக்கலாம். ஒரு தக்காளியை மெல்லிய துண்டுகளாக அப்படியே ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதையும் நல்லா வேக வைக்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வரணும், ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சருக்கு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை 4 முட்டையை 2 கீறி அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது வந்து அந்த குழம்பு சாரோடு நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு உள்ளே கலந்து விடணும். அதே சமயத்தில் முட்டையும் டேமேஜ் ஆகிடக்கூடாது, ஏன்னா அந்த முட்டை தாங்க இதில் வந்து ஸ்பெஷலே. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டிப்படுற அளவுக்கு வேக விடணும். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கணும். எங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும், அதனால் நான் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கூட கெட்டியாக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான முட்டை ரோஸ்ட்டு சப்பாத்திக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சகோ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பை பாய்.